வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த உலக பத்திரிகை புகைப்பட விருது வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ புருவி தாஸ், ஆப்ஷன் பி சஞ்சய் சத்தேவ், ஆப்ஷன் சி ராஜ்பீர் சிங், ஆப்ஷன் டி முகமது சலீம். சரியான பதில் ஆப்ஷன் டி முகமது சலீம். 2024ஆம் ஆண்டின் உலக பத்திரிகை புகைப்பட விருதை ராய்ட்டர்ஸ் பத்திரிகையின் புகைப்பட கலைஞரான முகமது சலீம் பெற்றுள்ளார். காசா பகுதியில் பாலஸ்தீன பெண் ஒருவர் தனது இறந்து போன குழந்தையை தன் நெஞ்சோடு அணைத்தபடி இருந்த புகைப்படத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. ஃபிடே கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் தொடரின் சாம்பியன் பட்டம் வென்ற இளம் வீரர் யார்? ஆப்ஷன் ஏ பிரக்யானந்தா, ஆப்ஷன் பி டி குகேஷ், ஆப்ஷன் சி விதித் குஜராத்தி, ஆப்ஷன் டி அர்ஜுன் எரிகைசே. சரியான பதில் ஆப்ஷன் பி டி குகேஷ். கனடாவில் நடைபெற்ற 2024 ஃபிடே கேண்டிடேட்ஸ் டெஸ்ட் போட்டியில் இந்தியாவின் 17 வயதான குகேஷ் முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார். 14வது சுற்றின் முடிவில் நகமுரா 8.5 புள்ளிகள் பெற குகேஷ் 9 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளார். இரண்டாவது கேள்வி. கடந்த 2023-24ஆம் நிதியாண்டில் நேரடி வரிகள் வருவாய் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 17.7, ஆப்ஷன் பி 15.2, ஆப்ஷன் சி 10.8, ஆப்ஷன் டி 19.3. சரியான பதில் ஆப்ஷன் ஏ 17.7. மத்திய நிகர நேரடி வரி வருவாய் 2023-24ஆம் நிதியாண்டில் 17.7% அதிகரித்து ரூபாய் 19.58 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. பட்ஜெட்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விட 7.4% அதிகரித்து ரூபாய் 1.35 லட்சம் கோடி கூடுதலாக வரி வசூலாகியுள்ளது. மூன்றாவது கேள்வி. பிரியங்கா கோஸ்வாமி எதனுடன் தொடர்புடையவர்? ஆப்ஷன் ஏ டென்னிஸ், ஆப்ஷன் பி பேட்மிண்டன், ஆப்ஷன் சி தடகளம், ஆப்ஷன் டி கால்பந்து. சரியான பதில் ஆப்ஷன் சி தடகளம். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கலப்பு தொடர் ஓட்ட நடைப்பந்தயத்திற்கான தகுதிச் சுற்று போட்டி துருக்கியின் அண்டாலியாவில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் பிரியங்கா கோஸ்வாமி அக்ஷ்தீப் சிங் ஜோடி 18வது இடம் பிடித்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றது. நான்காவது கேள்வி. சமீபத்தில் வெடித்த ருவாங் எரிமலை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ தைவான், ஆப்ஷன் பி தாய்லாந்து, ஆப்ஷன் சி இலங்கை, ஆப்ஷன் டி இந்தோனேஷியா. சரியான பதில் ஆப்ஷன் டி இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவின் சுலவேசி தீவின் வடபகுதியில் உள்ள மவுண்ட் ருவாங் எரிமலை கடந்த 17ஆம் தேதி வெடித்து சிதறியது. முதலில் 16ஆம் தேதி இரவு 9:45 மணிக்கு வெடித்ததாகவும் 17ஆம் தேதி முழுவதும் 4 முறை வெடித்ததாகவும் அந்நாட்டின் எரிமலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஐந்தாவது கேள்வி. மருத்துவ காப்பீட்டுக்கான வயது உச்சவரம்பு என்ன? ஆப்ஷன் ஏ 65, ஆப்ஷன் பி 75, ஆப்ஷன் சி 70, ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. சரியான பதில் ஆப்ஷன் டி எதுவும் இல்லை. இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் புதிய விதிகள் கடந்த 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதிய விதிகளில் மருத்துவ காப்பீட்டுக்கான 65 வயது உச்சவரம்பு நீக்கப்பட்டு இனி 65 வயதுக்கு மேற்பட்டோரும் மருத்துவ காப்பீட்டு வசதியை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது கேள்வி. G7 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ தென்கொரியா, ஆப்ஷன் பி நேபாளம், ஆப்ஷன் சி இத்தாலி, ஆப்ஷன் டி இலங்கை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.